மேச ராசியிலிருந்து கடகம் ராசி வரைக்கும் கடந்த நிகழ்ச்சியில் பார்த்தோம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது சிம்மம் ராசி. அதாவது சிம்ம ராசியை சேர்ந்தவங்க எந்த மாதிரியான தெய்வத்தை வழிபாடு வச்சுக்கலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, பொதுவாகவே சிம்ம ராசியை சேர்ந்தவங்க ஆதித்ய பகவானுடைய வழிபாடு வச்சுக்கிறது சிறப்பாக இருந்துகிட்டு இருக்கும். ஆதித்ய வழிபாடு அப்படிங்கிறது அதிகாலை நேரத்தில் வச்சுக்கிறது தான் சிறப்பாக இருந்துகிட்டு இருக்கும். நிறைய பேர் இந்த ஆதித்ய வழிபாடு என்று சொல்லக்கூடிய சூரிய நமஸ்காரத்தை நினச்ச நேரத்தில் வச்சுக்கிறது, அல்லது காலையில் 9 மணி 10 மணி அல்லது காலையில் 11 மணி 12 மணிக்கெல்லாம் சூரிய நமஸ்காரத்தை வச்சுக்கிறது. நினச்ச நேரம் சூரிய நமஸ்காரம் வச்சுக்கிறது சிறப்பாக இருந்துகிட்டு இருக்காது. காலையில் அதிகாலையில், அதாவது 6 மணியிலிருந்து 7 மணிக்குள்ளாக சூரியனை பார்த்து நமஸ்காரம் வச்சுக்கிறது சிறப்பாக இருந்துகிட்டு இருக்கும். பொதுவாகவே சிம்ம ராசிக்காரர்கள் எந்த ராசிக்காரராக இருந்தாலும் சூரிய நமஸ்காரம் வச்சுக்கிறது சிறப்பு. ஆனால் சிம்ம ராசியை சேர்ந்தவங்க இந்த மாதிரி காலையில் 6 மணியிலிருந்து 7 மணிக்குள்ளாக ஏறு பொழுது என்று சொல்லக்கூடிய சூரிய பகவானை நமஸ்காரம் வச்சுக்கும் பொழுது உங்களுடைய வாழ்க்கையில் மிக சீக்கிரமே ஏற்றங்களை காண முடியும். அதே மாதிரி கன்னிராசியை சேர்ந்தவங்க புதன் பகவானுடைய வழிபாடு வச்சுக்கிறது சிறப்பாக இருந்துகிட்டு இருக்கும். அந்த புதன் பகவானுடைய வழிபாடு, நவகிரகங்களில் புதன் பகவானுடைய வழிபாடும், அதே சமயத்தில் பெருமாளுடைய வழிபாடும், அதே சமயத்தில் ஆஞ்சநேயர் வழிபாடு வச்சுக்கிறது கன்னிராசிக்கு சிறப்பாக இருந்துகிட்டு இருக்குது. துலாம் ராசியை பொறுத்தளவுக்கு வெள்ளிக்கிழமை நாட்களில் அம்மன் வழிபாடு வச்சுக்கிறது சிறப்பாக இருந்துகிட்டு இருக்கும். பொதுவாகவே அம்மன் வழிபாடு அப்படிங்கிறது வெள்ளிக்கிழமை எந்த நேரமாக இருந்தாலும் வழிபாடு வச்சுக்கலாம். ஆனால் அர்ச்சனை செய்கிறது அப்படிங்கிறது காலை நேரத்தில் மட்டும்தான். அதாவது எந்த ஒரு தெய்வமாக இருந்தாலும் எந்த ஒரு சன்னதியாக இருந்தாலும் அர்ச்சனை அப்படிங்கிறது காலை நேரத்தில் தான் வச்சுக்கணும். மதியம் 12 மணிக்குள்ளே அம்மன் சன்னதியில் அர்ச்சனை பண்ணி பிரார்த்தனை வச்சுக்கிறது துலா ராசிக்கு நல்லதாக இருந்துகிட்டு இருக்கும். அதே மாதிரி விருச்சிக ராசியை சேர்ந்தவர்களுக்கு வழிபாடு அப்படிங்கிறது முருகப்பெருமான் தான். ஆனால் விருச்சிக ராசியை பொறுத்தளவுக்கு பொதுவாக முருகப்பெருமான் வழிபாடு அப்படிங்கிறத விட மலை மேல் இருக்கக்கூடிய முருகப்பெருமான வழிபாடு வச்சுக்கிறது சிறப்பாக இருந்துகிட்டு இருக்கும். குன்றிருக்கும் இடமெல்லாம் குமரன் அப்படிங்கிற விஷயத்தை நம்ம கேள்விப்பட்டிருப்போம். அந்த மாதிரி அந்த முருகப்பெருமான மலை மீது இருக்கக்கூடிய முருகப்பெருமான வழிபாடு வச்சுக்கிறது சிறப்பாக இருந்துகிட்டு இருக்கும். வருஷம் ஒரு முறை திருச்செந்தூர் போயிட்டு வர்றது இன்னும் சிறப்பாக இருந்துகிட்டு இருக்கும். விருச்சிக ராசியை பொறுத்தளவுக்கு முருகப்பெருமானுடைய வழிபாடு நல்லது தான். அதே சமயத்தில் மலை மேல் இருக்கக்கூடிய முருகப்பெருமானுடைய வழிபாடு அதிகபட்ச நன்மையை கொடுக்குங்கிற விஷயத்தை இந்த நிகழ்ச்சியில் நம்ம தெரிஞ்சுக்கலாம். அதுவும் வருஷம் ஒரு முறை செவ்வாய்க்கிழமை அல்லது வியாழக்கிழமை நாளில் திருச்செந்தூர் முருகப்பெருமானை அதிகாலையில் அதாவது நமஸ்காரம் வச்சுக்கிறது, அதிகாலையில் பிரார்த்தனை வச்சுக்கிறது இன்னும் மேற்கொண்டு சிறப்புகளை கொடுக்குங்கிற விஷயத்தை நம்ம தெரிஞ்சுக்கலாம். தனுசு ராசியை பொறுத்தளவுக்கு, அதாவது தனுசு ராசிக்கு அதிபதி குரு பகவானாக இருக்கிறதுனால குரு பகவானுடைய வழிபாடும் வச்சுக்கலாம், ஸ்ரீ தட்சிணாமூர்த்தி வழிபாடும் வச்சுக்கலாம். பொதுவாகவே உங்களுடைய வாழ்க்கையில் உங்களை விட வயசுக்கு மூத்த யாராக இருந்தாலும் வயதுக்கு பெரியவங்க யாராக இருந்தாலும் அவங்கள குருவாக ஏற்றுக்கிட்டு அவங்கள மதிக்கிறது நல்லதாக இருந்துக்கிட்டு இருக்கும். அதாவது உங்களுடைய வயசை விட்டு அதிகபட்ச வயசு அப்படிங்கிறது மாதிரி இல்லாமல் உங்களுடைய தொழிலில் உங்களை விட வயசு கம்மியாக இருந்தால் கூட வயது குறைவாக இருந்தால் கூட அவர்களுக்கு தொழில் அனுபவம் அதிகமாக இருந்துன்னு வைங்களேன், அந்த அனுபவம் உள்ளவங்களை கூட வயது குறைவாக இருந்தால் கூட அவங்கள குருவாக ஏற்று அவர்களுக்கு கொடுக்க வேண்டிய மரியாதையை கொடுத்துக்கிட்டு இருக்கலாம். கோயிலுக்கு போய் தட்சிணாமூர்த்தி வழிபாடு வச்சுக்கிறோம் அல்லது நம்ம பொதுவாகவே குரு பகவானுடைய வழிபாடு வச்சுக்கிறோம் அப்படிங்கிறத விட தன்னை சுற்றி உள்ளவங்க கிட்ட அனுபவம் உள்ளவங்களை குருவாக ஏற்று நம்ம அவங்கள மதிச்சுக்கிட்டு இருந்தாலே இந்த தனுசு ராசியை சேர்ந்தவங்க மிகப்பெரிய மேன்மைகளை சந்திக்க முடியும். நிகழ்ச்சியில் நேரம் பத்தாதனால மீதி இருக்கக்கூடிய மகரம், கும்பம், மீன ராசிக்கு அடுத்த ஆன்மீக தகவல் நிகழ்ச்சியில் எந்தெந்த தெய்வத்தை வழிபடலாம்ங்கிற விஷயத்தை நம்ம தெளிவாகவே தெரிஞ்சுக்கலாம். இன்றைய ஆன்மீக தகவல் நிகழ்ச்சியில் எந்தெந்த ராசிக்காரர்கள் எந்தெந்த தெய்வத்தை வழிபாடு பண்ணலாங்கிற விஷயத்தை தெரிஞ்சுக்கிட்டு இருக்கிறோம். அந்த வகையில் கடந்த நிகழ்ச்சிகளில் பார்த்தீங்கன்னா மேசத்திலிருந்து தனுசு ராசி வரைக்கும் இந்த ராசியை சேர்ந்தவங்க எந்த தெய்வத்தை வழிபடலாங்கிற விஷயத்தை நம்ம தெரிஞ்சுக்கிட்டு இருந்தோம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது மகரம் ராசி. பொதுவாகவே மகரத்திற்கு நிகரம் இல்லைன்னு சொல்லுவாங்க. தகரத்தை கூட தங்கமாக்கி காட்டக்கூடிய வல்லமை மகர ராசிக்குண்டான மிகப்பெரிய சிறப்பாக இருந்துகிட்டு இருக்குது. அந்த மாதிரியான மகர ராசியில் பிறந்த ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டியது பொதுவாகவே பெருமாள் வழிபாடு. புதன்கிழமை சனிக்கிழமை 2 நாட்களுமே பெருமாள் வழிபாடு வச்சுக்கிறது மிக மிக சிறப்பாக இருந்துகிட்டு இருக்கும். அதுவும் புதன்கிழமை சனிக்கிழமை நாட்களில் புதன்கிழமை பெருமாள் வழிபாடு மட்டும் வச்சுக்கலாம். சனிக்கிழமை காலையில் பிள்ளையார் வழிபாடு, அதற்கப்புறம் பெருமாள் வழிபாடு, அதே சனிக்கிழமை மாலை நேரத்தில் சனீஸ்வர பகவானுக்கு எல்விளக்கு ஏற்றி வழிபாடு வச்சுக்கிறது மிக மிக சிறப்பாக இருந்துகிட்டு இருக்கும். இந்த மாதிரியான வழிபாடுகளை மகர ராசி சேர்ந்தவங்க வச்சுக்கிட்டு இருந்தீங்க அப்படின்னா நீங்கள் உத்தியோகமாக இருந்தாலும் கல்வியாக இருந்தாலும் தொழிலாக இருந்தாலும் வியாபாரமாக இருந்தாலும் அதில் மிகப்பெரிய உயர்வுகளை சந்திக்க முடியும். அதே மாதிரி கும்பராசிக்கும் அதிபதி சனி பகவானாக இருந்துகிட்டு இருந்தால் கூட இந்த
இந்த கும்பராசியை பொறுத்தளவுக்கு பொதுவாகவே ஆஞ்சநேயர் வழிபாடு வச்சுக்கிறது சிறப்பாக இருந்துகிட்டு இருக்கும். தனிப்பட்ட ஆஞ்சநேயர் வழிபாடு அப்படிங்கிறத விட, தனிப்பட்ட பிள்ளையார் வழிபாடு அப்படிங்கிறத விட, பிள்ளையார் வழிபாடு, ஆஞ்சநேயர் வழிபாடு, அதற்கூட இந்த நவகிரகத்தில் சனீஸ்வர பகவானை வழிபாடு வச்சுக்கிறது சிறப்பாக இருந்துகிட்டு இருக்கும். பொதுவாகவே கும்பராசியை சேர்ந்தவங்க சனீஸ்வர பகவானுடைய வாகனமாக இருக்கக்கூடிய காகத்துக்கு ஏதாவது ஒரு ஆகாரம் அனுதினமும் வைக்கிறது சிறப்பாக இருந்துகிட்டு இருக்கும். அடுத்து மீனராசியை சேர்ந்தவங்க, ராசிகளிலேயே கடைசி ராசியாக இருக்கக்கூடிய மீனராசியை சேர்ந்தவங்க பொதுவாகவே வழிபாடு அப்படிங்கிறது முருகப்பெருமானுடைய வழிபாடும் வச்சுக்கலாம், குரு பகவானுடைய வழிபாடும் வச்சுக்கிட்டு இருக்கிறது சிறப்பாக இருந்துகிட்டு இருக்குது. பொதுவாக முருகப்பெருமானுடைய வழிபாடு அப்படிங்கிறத விட மீன ராசியை சேர்ந்தவங்க முருகப்பெருமானுடைய முகம் பார்த்து வழிபாடு வச்சுக்கிறீங்க அப்படிங்கிறத விட முருகப்பெருமானுடைய வேல் பார்த்து வழிபாடு வச்சுக்கிறது அல்லது முருகப்பெருமானுடைய பாதம் பார்த்து வழிபாடு வச்சுக்கிறது. மீன ராசியை சேர்ந்தவங்க முருகப்பெருமானுடைய முகத்தை பார்த்தோ அல்லது முருகப்பெருமானுடைய வேலை பார்த்து அப்படிங்கிறத விட முருகப்பெருமானுடைய பாதத்தை பார்த்து வழிபாடு வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வாழ்க்கையில் வரக்கூடிய வாதம் வம்பு எதுவாக இருந்தாலும் தானாக விலகக்கூடிய மிகப்பெரிய தாத்பரியத்தை யாராக இருந்தாலும் உணர முடியும். ஆக இந்த மாதிரி மீனராசியை சேர்ந்தவங்க ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் முருகப்பெருமானுடைய பாதத்தை பார்த்து வழிபாடு வச்சுக்கிறது சிறப்பாக இருந்துகிட்டு இருக்கும். மயில் வாகனத்தில் இருக்கக்கூடிய முருகப்பெருமான வழிபாடு வச்சுக்கிறது சிறப்பாக இருந்துகிட்டு இருக்கும். உங்களுடைய பூஜை அறையில் தனிப்பட்ட முருகப்பெருமான் அப்படிங்கிறத விட வள்ளி தெய்வானையோடு திருமண கோலத்தில் காட்சியளிக்கக்கூடிய முருகப்பெருமானுடைய படத்தை வச்சு வழிபாடு செய்வது, பூஜை பண்ணுவது மிக மிக சிறப்பாக இருந்துகிட்டு இருக்கும்.